காணாமல் போன தமது உறவுகள் மீள வருவார்கள் என்ற நம்பிக்கையில் இன்றும் மத்தியில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுள் ஒருவரே முல்லைத்தீவைச் சேர்ந்த பவளராணி. இறுதிக்கட்ட யுத்தம் பலரது வாழ்க்கையை நிர்மூலமாக்கியுள்ளது. பவளராணியும் அதற்கு விதிவிலக்கல்ல. யுத்தத்தினால் சொந்த மண்ணை விட்டு வெளியேறிய பவளராணி தமது உடைமைகளை மாத்திரமின்றி உறவுகளையும் இழந்துள்ளார். உயிரிழந்த உறவுகளின் நினைவுகளுடன் ஒரு சாராரும், தொலைந்த உறவுகள் எதிர்பார்ப்பில் இன்னொரு சாராரும் கண்ணீருடன் வாழ்ந்து வருகின்றனர். யுத்தத்தில் தொலைந்த இளைய மகன் கசிதன் என்றேனும் வருவார் என்பதே முல்லைத்தீவு தட்டாமலையைச் சேர்ந்த பவளராணியின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பாகும். 2 பிள்ளைகள் மற்றும் கணவருடன் வாழ்ந்தாலும் காணாமல் போன பிள்ளை தொடர்பான நினைவுகள் இவரது மனதை விட்டு இதுவரை நீங்கவில்லை. என்ற புள்ள மற்றது 3வது மகனையும் கடைசியா காணவே இல்லை. அவரால் நின்று என்ற கணவரும் காயப்பட்டு கடைசி புள்ளையும் காயப்பட்டு 5 வருடம் முடிஞ்சது. இன்னும் என்ற புள்ளைய என்ற கையுக்கு நான் காணவில்லை. நெடுக எனக்கு ஒரே துன்பம் தான். எனக்கும் கணவருக்கும் முட்டு வருத்தம். நிரந்தர வீடின்றி அடிப்படை பிரச்சனைகளுடன் பாரிய இன்னல்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வரும் இந்த தாயின் பிள்ளை தொடர்பான தவிப்பு எப்போது தீரும்?